ஃப்யூச்சரில் ஒயர்லெஸ் எனர்ஜி டெக்னாலஜி தான் உங்கள் டிவைஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணும். உங்கள் வீட்டுக்கோ காருக்கோ ஒயர்லெஸ் எனர்ஜி டெக்னாலஜி தான் பவர் கொடுக்கும். இதுக்கு வயசு எதுவுமே தேவையில்லை. கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? ஆனால் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த ஒயர்லெஸ் எனர்ஜி டெக்னாலஜி மூலமாக ஸ்கேமர்ஸ் ஃப்யூச்சரில் உங்கள் எனர்ஜியை திருடலாம். அதனால் நம்மளோட பில்ஸ் அதிகமாக வரும். அதுக்கான ரீசன்ஸும் நமக்கு தெரியாமல் போகலாம். இப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஒயர்லெஸ் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ஸ்கேம் எப்படி இருக்கும், அதோட ஆபத்து என்னவாக இருக்கும் பார்க்கலாம். ஒயர்லெஸ் எனர்ஜி ஹார்வெஸ்டிங்னா என்னென்னா, சிம்பிளாக சொன்னால் கரண்ட்டை காற்றுல டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஒய்ஃபை போலவே பவர் டிவைஸுக்கு டைரெக்டாக போய் சார்ஜ் ஆகும். இது சூப்பர் எஃபிஷியன்ட் அண்ட் கன்வீனியன்ட். ஆனால் இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஸ்கேமர்ஸ் ஒரு சின்ன டிவைஸை யூஸ் பண்ணி ஒயர்லெஸ் எனர்ஜியை சிக்னலை கேப்சர் பண்ணி உங்கள் வீடு காரில் இருக்கிற பவரை திருடிடுவாங்க. இது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸ்கேமர்ஸ் இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒயர்லெஸ் எனர்ஜி சோர்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஹிடன் டிவைஸை வச்சு உங்கள் பவரை கேப்சர் பண்ணி அந்த பவரை ரீரவுட்டர் பண்ணி அவங்களோட பர்சனல் யூஸுக்கு எடுத்துருவாங்க. இப்படி திருடுற பவரை அவங்க வீடு காரு இல்லைனா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு கூட அவங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பில் அதிகமாக வரும், ஆனால் அதுக்கு காரணம் தெரியாமலே போகலாம். இந்த மாதிரி மோசடியை கண்டுபிடிக்கிறதும் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதில் ஃபிசிக்கல் ட்ரேஸும் எதுவும் இருக்காது. இதோட பாதிப்பு ரொம்பவே பெருசாக இருக்கும். வீட்டுக்கு அதிகமான பில்லிங் ப்ரெஷர், பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட் லாஸ் வரலாம். அதோட பெரிய லெவல் பார்த்தா எனர்ஜி கிரிட்டு கூட பாதிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஒயர்லெஸ் எனர்ஜி நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி அதோட கனெக்டடான டிவைசஸ் எல்லாமே ஹேக் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஃப்யூச்சரில் பிக்கர் ப்ராப்ளம் ஃபார் ப்ரைவசி அண்ட் சேஃப்டி. இந்த ஃப்யூச்சர் ஸ்கேமில் இருந்து நம்ம எனர்ஜியை எப்படி பாதுகாக்கலாம்னா, முதல் விஷயம், நம்ம ஒயர்லெஸ் எனர்ஜி சிஸ்டமை என்கிரிப்டாக வச்சுருக்கணும். ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும். டிவைசஸில் ஏதாவது அப்நார்மல் பிஹேவியர் இருக்குதான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃப்யூச்சர் டெக்னாலஜி ஸ்கேமை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நான் ராபர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பிட்டா.